2 இன்கிரீடியன்ட்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு பால்கோவா ரெசிபி இது. ரொம்ப ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு கேன் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வீட்ல இருக்கிற நார்மல் கர்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். கர்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. மிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்போ 1 மினிட் மைக்ரோவேவ் பண்ண போறேன். 1 மினிட் மைக்ரோவேவ் பண்ணக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி மாறியிருக்கும். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 1 மினிட் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டெக்ஸ்சர் வந்து மாறிட்டே வரும். 1 மினிட் திரும்ப வச்சு எடுக்கும்போது இந்த டெக்ஸ்சர் கிடச்சிருக்கும். ஒரு மைக்ரோவேவ் பொறுத்து அதோட டைமிங்ஸ் மாறும். கண்டினியூஸாக மட்டும் மைக்ரோவேவ் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப டெக்ஸ்சரே மாறிடும். ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 4 டைம்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். ஆறுனக்கப்புறம் நல்லா அதோட டெக்ஸ்சர் வந்துருச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் இதில். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம ரெகுலர் பால்கோவா விட சூப்பரான டேஸ்ட்டு. டயட்டில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் டெசர்ட் குயிக்காக சாப்பிடணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை. பாய்.